அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா? இவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும்? இந்த ஜூலை மாதத்தில் கடகராசிக்காரர்களின் நிதிநிலை மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் பாதம் 4, பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கடகராசி. கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் புதன், தைரிய வீரிய ஸ்தனத்தில் கேது, அஷ்டமஸ்தனத்தில் சனி, பாக்கியஸ்தனத்தில் ராகு, தொழில் ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய், லாபஸ்தனத்தில் குரு, அயன சைன போகஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/7/2024 அன்று சுக்கிரன் அயனசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தனத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரியன் அயனசைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். இந்த ஜூலை மாதமானது கடகராசிக்காரர்களுக்கு முதல் 10 நாட்களுக்கு தடைகளும் இழுபறி நிலையும் ஏற்படலாம். செவ்வாய் மற்றும் சூரியன் பெயர்ச்சிக்கு பிறகு நிலைமை அனுகூலமாக மாறும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்க்கையில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக இருந்தாலும் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மற்றும் செலவுகள் திடீரென்று ஏதேனும் அதிகரிக்கலாம். மேலும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். மேலும் குரு பெயர்ச்சி மிக மிக சாதகமாக அமைந்திருக்கிறது. நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை இழுபறியாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால், குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். எதிர்பாராத செலவுகள், குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். கடுமையாக பேசுவதை தவிர்ப்பது பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்க உதவும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. மேலும் இந்த மாதம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசினருக்கு ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழல் ஏற்பட்டால் கூட வேலை தொழில் ரீதியாக அற்புதமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி லாபஸ்தனத்தில் சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே வேலை மாற விரும்புபவர்கள், இடமாற்றம் விரும்புபவர்கள் இந்த காலம் சாதகமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் எந்த விதமான சிக்கலும் வராது. அதே போலவே பெரிய அளவு லாபம் ஈட்டவும் முடியும். மேலும் இந்த ஜூலை மாதத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் பெயர்ச்சியும் நிகழ உள்ளது. இந்த ஜூலை மாத கிரகங்களின் படி இந்த மாதத்தில் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவார்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றையும் பெறுவார்கள். அதே சமயம் ஒரு சில ராசிக்காரர்கள் அதிகமாக போராட வேண்டி இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை தொழில் ரீதியாக நன்றாகவே இருக்கிறது. ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் இந்த மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் அப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் வளர விடாதீர்கள். முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நல்ல வெற்றியை வரக்கூடிய காலகட்டத்தில் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம்.
கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். பண வரவையும் அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவும் நனவாகும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனையும் அமைத்து கொடுப்பார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் வக்ரம் அடைவதால் உடல்நிலை சீராகும். ஆயுள் மீதான பயம் போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி பகவான் மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடி எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் செயல்கள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி யாவும் வெற்றியாகும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காக பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணமும் வசூலாகும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் லாப அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். மேலும் இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும்.
அலுவலகத்தில் உங்களோட எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 7 மற்றும் 9. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.